மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விடை: விருதுநகர் மாவட்டம் சேத்தூர் பேரூராட்சியானது 18 வார்டுகளை உள்ளடக்கியது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இப்பேரூராட்சியின் மக்கள் தொகை 20,228 ஆகும். தற்போதைய தோராய மக்கள் தொகை 22,036 ஆகும். இப்பேரூராட்சியில் 51 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகளும் சுமார் 26 கிலோமீட்டர் நீளத்தில் மழைநீர் வடிகாலும் அமைந்துள்ளது. சேத்தூர் பேரூராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் அமைக்க போதிய இடவசதி இல்லை. தற்போது வழிகாட்டுதலின்படி பேரூராட்சியுடைய மக்கள் தொகை, வெளியேறும் கழிவுநீரின் அளவு, பாதாள சாக்கடை திட்டத்திற்கான மூலதன செலவு மற்றும் பராமரிப்பு செலவை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு 1 லட்சத்திற்கு குறைவான மக்கள் தொகை கொண்ட உள்ளாட்சி அமைப்புகளில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு மாற்றாக கசடு கழிவு மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி சேத்தூர் பேரூராட்சியில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு மாற்றாக கசடு கழிவு மேலாண்மை திட்டம் ரூபாய் 8.33 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு 23/1/2026 அன்று ஒப்பந்த புள்ளி பெறப்பட்டு பணிகள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறோம். 1 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் தொகை இருக்கிற இடத்தில் மட்டும்தான் பாதாள சாக்கடை திட்டம் அமுல்படுத்தப்பட்டு வருகிறது. அது குறைவாக இருக்கிற இடத்தில் சாலைகளும் குறைவாக இருக்கிற பழைய சாலைகள் குறுகலாக இருக்கிறது. அதிலே மழைநீர் போது கட்டப்பட இருக்கிறது. எனவே பாதாள சாக்கடை திட்டம் அதுக்கு செயல்படுத்த ஆரம்பித்தால் சாலைகள் மிகவும் பழுதடைந்து 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் மிகவும் சிரமமாக இருக்கும். அதற்கு மாற்றான திட்டமாக தான் மேலாண்மை கசடு கழிவு மேலாண்மை திட்டத்தை பகுதியில் 9 கோடி ரூபாய் செலவில் நம்முடைய அரசு அதை அமல்படுத்த அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட இருக்கிறது. எனவே பாதாள பகுதியிலே அமைப்பதற்கு எதுவும் ஏதுவாக அரசின் பரிசீலனை இல்லை என்பதை தெரிவித்துள்ளோம். சக்கரபாணி இருக்காரு, கேட்டுட்டு இருக்காரு. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, உணவு பாதுகாப்பு நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி இருக்கிறார். பல இடங்களில் அப்படி நெல் குடோன்கள் கட்டப்பட்டு வருகிறது. இப்போது பிரச்சனை என்ன சொன்னால், எல்லா விவசாயிகளிலும் நேரடியாக அரசுக்கு தான் நெல்லை விரும்புகிறார்கள். காரணம், கூடுதலான தொகை கிடைக்கிற காரணத்தால். அதனால் அரசு சார்பாக பல்வேறு நடவடிக்கை, நான் டெல்டாவில் இருக்கிற காரணத்தால் எனக்கு தெரியும், பல குடோன்கள் கட்டப்பட்டு வருகிறது. அங்கு நம்முடைய ராஜபாளையத்திலும் கட்டுவதற்கு நம்முடைய மாண்பு உணவுத்துறை அமைச்சருக்கு பரிந்துரை செய்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டது பதிவு செய்து என்னுடைய துறையினுடைய செயலாளரும் இங்கே தான் இருக்கிறார். எனவே பதிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கிறோம். இப்போது ஏற்கனவே இதே போல பல நகரங்கள் விரிவடைந்து வருகிற போது சாலைகள், இதுபோல மழைநீர் வடிகால், கழிவுநீர் ஓடை, கழிவுநீர் வாய்க்கால்கள் இப்படிலாம் கட்ட வேண்டிய. எனவே மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொன்னதை கவனத்தில் கொண்டு அதை எவ்வளவு விரிவான திட்ட அறிக்கை, அதை எப்படி செயல்பட முடியும் என்பதை நிதிநிலைக்கு ஏற்ப செய்வதற்கு அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, 1 லட்சம் மக்கள் தொகைக்கு கீழே இருக்கிறது என்ற ஒரு ஏற்கனவே அரசு சார்பாக அரசாணை வெளியிடப்பட்டிருந்தாலும், இதுபோல இருக்கின்ற கோவில் நகரங்கள், முக்கியமாக வெளியூரிலிருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கிற காரணத்தால் அதை ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம். எனவே மாண்பு உறுப்பினர்கள் சொன்னதை இந்த துறை கவனத்தில் எடுத்து, கோவில் நகரங்கள் இப்போது ராமேஸ்வரம் இருக்கிறது, நமது திருச்செந்தூர் இருக்கிறது, மதுரை இருக்கிறது, போன்ற நகரங்களில் இருக்கிறது, எல்லாம் அதிகப்படியான பணிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். காரணம், நம்முடைய முதலமைச்சர் நகர்ப்புறம் அதிகமாக இருக்கு. இந்தியாவிலே அதிகமான நகர்ப்புறங்களை கொண்ட நாடு தமிழ்நாடு தான். அதற்கான சிறப்பு நிதியை எல்லாம் தந்திருக்கிறார்கள். எனவே இதையும் கவனத்தில் கொள்கிறோம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டது, ஏற்கனவே விருகம்பாக்கம் பகுதியில் எம்ஜிஆர் நகர் பகுதியிலும் அந்த சாலைகளும் கிட்டத்தட்ட 7-8 ஆண்டு காலமாக தண்ணீர் வந்தோடி சாலைகளே நடக்க முடியாமல் இருந்தது. நம்முடைய முதலமைச்சர் தான் அண்ணா சாலையிலிருந்து போகிற அந்த குழாயை மாற்றி புது குழாய்களாக மாற்றி அங்கு தண்ணீர் தேங்காமல் இன்றைக்கு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், நம்முடைய மெட்ரோ வாட்டர் அதிகமான இருக்கிற இடம் விருகம்பாக்கம் பகுதியில் தான். நெசப்பாக்கம் மற்ற எல்லா பணிகளும் அங்கே தான் இருக்கிறது. எனவே இப்போது பார்த்தீங்கன்னா, இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் சார்பில்
வடசென்னையில் இருக்கிற அனைத்து கழிவுநீர் குழாய்களையும் மாற்றி புதிதாக போட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்போது விருகம்பாக்கம் பகுதியில் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது. நெசப்பாக்கம் பகுதியிலும் புதிதாக செய்யப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் எந்த பகுதி என்று எடுத்து சொன்னால் நிச்சயமாக அந்த பகுதியை எடுத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டுக்கொண்டது, இப்போ கொடைக்கானலில் அப்படிதான் புதுசாக எடுத்துட்டு கொடைக்கானல்லையும் இந்த போக முடியல, மணிக்கணக்கில் தான் கொடுக்குறாங்க. ஊட்டிலையும் அப்படி தான் இருக்கு. இங்கே நம்ம சென்னையில் போட்ட பல பகுதியில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைச்சு, கோயம்புத்தூர்லாம் அமைச்சு, அதெல்லாம் பயன்பாட்டுக்கு சரியாக வரல. ஆனால் சுற்றுலாத்துறை பகுதியில் இருக்கிற இடத்துக்கு அவசியம் தேவை. ஆனால் நிலம் கையகப்படுத்தி கூடுதலாக கார்கள் நிறுத்த அல்லது வாகனங்கள் நிறுத்துறதுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிலத்தினுடைய விலை அதிகமாக இருக்கிறது, ரொம்ப கூடுதலாக இருக்கிறது. எனவேதான் மல்டி லெவல் கார் பார்க்கிங் உண்டாக்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கலாம். அது ஊட்டியை பொறுத்தளவு எடுத்துக் கொடுக்கிறோம்.